Hello friends, welcome to Jenny Cook. Friends, இன்னைக்கு மணத்தக்காளி கீரை ரெசிபி செய்ய போறோம். இது வந்து ஒவ்வொருத்தங்க கடைவாங்க. நான் வந்து இன்னைக்கு பொரியல் மாதிரி செஞ்சு காட்டியிருக்கேன். இந்த மணத்தக்காளி கீரை வந்து ரொம்ப பெருசா இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு வந்து சாப்பிடும்போது தொண்டையில சிக்கும். அதனால குழந்தைங்க இருக்கிற வீட்ல மட்டும் இந்த மாதிரி நல்லா பொடியா கட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு இந்த மணத்தக்காளி கீரையை கொஞ்சம் வித்தியாசமா உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். இந்த மணத்தக்காளி கீரைக்கு அதிக அளவு சுவையை கொடுக்க ஒரு 2 தக்காளி கட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 4-5 பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போவுமே நம்ம அலசிட்டு அதுக்கப்புறமா தான் கீரையாகட்டும் காயாகட்டும் கட் பண்ணணும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கோங்க. இதில் உங்களுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 4 பச்சை மிளகாய் இது எல்லாமே ஒட்டுக்கா இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட கடுகு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப அதிகமாக வதக்கணுன்னு அவசியம் இல்லைங்க, ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வதக்குனிங்கன்னா போதும். இப்போ 2 நிமிஷம் வதக்கியாச்சு. இது கூட இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மணத்தக்காளி கீரையை நம்ம சேர்த்துக்கலாம். கீரை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம். முன்னாடியே உப்பு போட்டோம்னா நமக்கு எவ்வளோ உப்புன்னு தெரியாது. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம இந்த கீரை கூட தண்ணி எதுவுமே சேர்க்கல. இதுலேயே பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு. ஒரு கட்டு கீரைன்றது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு சைஸில் இருக்கும். அந்தளவுக்கு ஒரு கட்டு வந்து 20 ரூபா. 4-5 பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். இப்போ கீரையில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு. இது கூட நீங்கள் தேங்காய் பூ வேணால் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி அப்படியே கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கீரையும் நல்லா வெந்துருச்சு. நமக்கு சுவையான மணத்தக்காளி கீரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.